இன்றைய நாள் இந்த பள்ளியிலே நின்று கொண்டிருந்தாலும் பல நாள் இந்த பள்ளிக்கு நான் வந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாள் எனக்கு ஒரு சிறந்த மகிழ்ச்சிகரமான நாள். ஏன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2017க்கு பிறகு இந்த மேடையிலே இருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காண்கின்றோம் என்றால் அது இன்றுதான். அதுவும் குறிப்பாக கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கின்ற இந்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு மாணவருடைய அழைப்பினை ஏற்று இவ்வளவு சிறப்பாக வருகை புரிந்துள்ள என்னுடைய முன்னாள் இந்நாள் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, என்னோடு சிறப்பாக கைகோர்த்து பணியாற்றிய ஆசிரியர் சொந்தங்களே, எங்களிடமிருந்து வேறு மாவட்டத்திற்கு வேறு பள்ளிகளுக்கு சென்று அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள ஆசிரியர் சொந்தங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய கனிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே பணிபுரிவதற்கு ஏற்ற ஒரு நல்ல சூழல் உள்ள பள்ளி என்று சொன்னால் அது இந்த பள்ளியாகத்தான் இருக்க முடியும் என்பதில் மற்றற்ற நான் மகிழ்ச்சி கொண்டவன். காரணம் ஏனெனில் கல்வித்துறையிலே ஒரு மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இருப்பதனால கிட்டத்தட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற 98 பள்ளிகளை நான் சுற்றி வலம் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லுகின்ற போது ஆச்சரியமாக கேட்பார்கள் அந்த பள்ளியுடைய செயல்பாடுகள். அப்படிப்பட்ட ஐயா பாரி அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னாங்க. உண்மையிலேயே அவரோடு பணியாற்றிய காலங்கள் எல்லாம் பொற்காலங்கள், பொன்னான காலங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் ஏனெனில் இந்த பள்ளி வளர்ச்சி அடைவதற்காக பாடுபட்ட சில ஆசிரியர்களை, தலைமை ஆசிரியர்களை நினைவுபடுத்தினார்கள். நான் இந்த பள்ளியிலே நுழைகின்ற பொழுது அன்றைய மாணவருடைய எண்ணிக்கை 523 என்று கருதுகிறேன். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டாக தொடர்ந்து மாணவருடைய வளர்ச்சி மேம்பட்டு நான் 2019 இங்கே விட்டு வெளியில் செல்கின்ற பொழுது 947 இருந்தது. அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றது. இங்கே இந்த பகுதியில் இருக்கிற கட்டடம், அந்த பகுதியில் இருக்கிற கட்டடம், இந்த கட்டடம், இதெல்லாம் ஐயா இங்கே பணியாற்றிய காலத்திலே தொடங்கி இதில் கூட நபார்டு வங்கியிலே நாங்கள் அனுப்பி வைத்து இந்த கட்டடத்தை வாங்குவதற்கு செல்கின்ற பொழுது அன்றைக்கு மாணவர்கள் எண்ணிக்கை இல்லை என்பதற்காகத்தான் 13 வகுப்பு வரை கூறினார்கள். அது நடந்தேறியது. இன்னைக்கு அதை பற்றி யோசித்து பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. காரணம்னா இடமே இல்லாத இடத்துல, அரசுக்கு இடமே இல்லாத இடத்துல கட்டடத்தை வாங்கி அன்றைக்கு கட்டுற வாய்ப்பை ஏற்பாடு செய்தார்கள். அப்படி இந்த பள்ளியின் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் இங்கே பணியாற்றினார்கள். ஆனாலும் இவையெல்லாம் சிறப்பு பெறுவதற்கு காரணமாக இருந்தது மாணவர் சொந்தங்களாகிய நீங்கள் தான். காரணம் என்னன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பள்ளிக்கூடத்தில் அதிகமான கடுமையா பேசக்கூடிய, கண்ட்ரோலா இருக்கக்கூடிய நல்லா தான் இருக்க முடியும். அது எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம இவ்வளவு கடுமையாலாம் பேசுறோமே, ஏதாவது வெளியில பிரச்சனை வருமோ, என்னமோ சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வருமோ என்று ஒரு பயம்லாம் இருக்கும். ஆனாலும் மாணவர்கள் என் மீது காட்டுகின்ற தனி மரியாதைக்காக நான் என்னை எவ்வளவு வேகப்படுத்தி கொண்டாலும் அவர்களோடு அக்கறையோடு இருந்ததன் காரணமாக எந்த பிரச்சனையும் மற்றும் 18 ஆண்டுகள் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னொரு செய்தியை நான் சொல்லி ஆகணும். பக்ரீத் அன்றைக்கு நான் சிறப்பு வகுப்பு இந்த பள்ளியில் எடுத்திருக்கிறேன். சார், அதாவது தாவலி சாரு கேட்டாரு, ஏன் சார் இன்னைக்கு போய் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த ஊர்ல போய் இன்னைக்கு போய் வகுப்பு எடுத்திருக்கீங்களே அப்படின்னு. இல்லைங்க சார், அடுத்த நாள் தேர்வு. நான் லோக்கல் உள்ளூர் பிள்ளைகள் யாரும் வர வேணான்னு தான் சொன்னேன். அதனால ஆர்வம் போட்டு அங்கே ஒன்றும் வேலை இல்லைன்னு வந்துட்டாங்க. அது எந்த வருஷம் நினைவில்லை, வந்த மாணவிகளுக்கு தெரியும். அப்படி மாணவர்களோடு ஒரு இணக்கமான உறவு இருந்தது என்று நான் சொல்லுவேன். இப்போ இருக்க செந்தில்குமார் சார் சொல்லுவார், எந்த பாடத்துக்கு பிள்ளை வருதோ இல்லை ஜோசியர் ஞாயிற்றுக்கிழமை வாங்க சொன்னால் வந்துடுவாங்க, லீவு போடான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த பொலிவான மகிழ்ச்சியான அந்த முகத்தை பார்க்கின்ற வாய்ப்பு உருவாக வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்காக அந்த உழைக்கக்கூடிய சூழல் இருந்தது. இப்படி பல நிலையிலே இந்த பள்ளியிலே பணியாற்றியிருக்கோம். இடம் படித்த மாணவர்கள் ஒரு சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நான் இடையில சந்திக்க போய் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் அவ்வளவு கோஆப்ரேட் பண்ணாங்க.
இதெல்லாம் செஞ்சதனுடைய விளைவு அவருடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். அதோடு நான் இந்த கல்வித்துறையில் பணியாற்றினாலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஏதாவது வளர்ச்சி பணிகளுக்கான செய்திகள் வந்தாலும் நான் முதல்ல லப்பகுடியாட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சும்மா சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் லப்பகுடியாடுங்கிறீங்களான்னு. இல்லை, அதுக்கு பொருத்தமான பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பள்ளியிலே நீங்கள் எல்லாம் படித்துள்ளீர்கள் என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வாழ்க்காலங்களிலே இருக்கும் நிலையிலே இருந்து எந்த அளவுக்கு உயர முடியுமோ, உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சியுங்கள். நான் வள்ளுவன் சொன்ன 2 அடி திருக்குறளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எண்ணிய எண்ணியாக எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெரிய. எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். ஒரு மனிதன் தான் எதுவாக ஆக வேண்டும், எப்படி வாழ்க்கையில உயர வேண்டும் என்று கருதி நினைக்கின்றானோ அப்படியே அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தானால் அதான் எண்ணியாக எய்துவ எண்ணியர். நீ எதை நினைத்தாயோ திண்ணியராக பெரிய. வாழ்க்கையிலே வெற்றி கண்டு அந்த வாழ்க்கை நிலையை அடைய முடியும் என்கின்ற அந்த வள்ளுவருடைய வாய்மொழியை சொல்லி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மாணவர்களாக இருந்தது வேறு, வாழ்க்கையோடு இருக்கின்றது வேறு. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு வாழுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி, ஒரு குளம், ஒரு ஊரிலே 2 குளங்கள் இருக்கிறது. ஒரு குளக்கரை ஓரத்தில் அதிகமான பஞ்சு மூட்டைகள் நிறைந்து இருக்கிறது. இன்னொரு குளக்கரை ஓரத்தில் சர்க்கரை மூட்டைகளை நிரப்பி வைத்திருந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய காற்றும் மழையும் வருகின்ற பொழுது அந்த பஞ்சு மூட்டைகள் எல்லாம் அந்த குளத்திலே விழுந்து விடுகிறது. இந்த பக்கத்தில் இருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் மழை பொழிவின் காரணமாக கரைந்து அந்த குளத்திலே இறங்கி விடுகிறது. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் கூறுங்கள், பஞ்சு மூட்டை நிறைந்த அந்த குளம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? சர்க்கரை மூட்டை நிறைந்த அந்த குளம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? பஞ்சு மூட்டை கலந்த அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் என்ன ஆயிருக்கும்? முழுக்க முழுக்க உறிஞ்சப்பட்டிருக்கும். குளத்துல சர்க்கரை மூட்டை கலந்தது என்னவா இருக்கும்? தண்ணி இனிப்பா இருக்கும், மகிழ்ச்சியா பார்க்கிறவங்களுக்கு, அள்ளி குடிக்கிறவங்களுக்கு மன நிறைவை தரும். அது போன்று நீங்கள் வாழ்கின்ற சூழலில் உங்கள் சமூகத்தில் நீங்கள் ஒரு பஞ்சாக இருக்காமல் ஒரு சர்க்கரையாக இருந்து எண்ணற்ற வளங்களோடு பல்லாண்டு வாழ எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். திருமதி மகேஸ்வரி ஆசிரியை அவர்களை அழைக்கின்றேன்.